ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இம்யூனிட்டியோட தேர்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமரல் இம்யூனிட்டி. ஸோ இந்த ஹியூமரல் இம்யூனிட்டி அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் பாடி ஃப்ளூயிட்ஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் இன்வால்வ் ஆகும். இட் இஸ் பேஸ்ட் ஆன் பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் ஆல்சோ இட் இன்வால்வ் செவரல் மெக்கானிசம் டு டேக்கிள் தி இன்வேடிங் ஆர்கானிசம். ஸோ இதில் வந்து ரெண்டு விதமான டைப்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு விதமான டைப்ஸில் வந்து முக்கியமானது நமக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா செல்ஸ் அண்டு மெமரி செல்ஸ். ஓகேவா? இந்த பிளாஸ்மா செல்ஸ் மெமரி செல்ஸுங்கிறது வந்து இதோட ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. எப்பயுமே டைப்ஸாக கன்சிடர் பண்ணுறதோட பி செல்ஸோட ட்ரான்ஸ்ஃபார்மேஷனாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ஹியூமரல் இம்யூனிட்டி வந்து பாடி ஃப்ளூயிட்ஸை பேஸ் பண்ணியிருக்கறனால இட் இஸ் மோஸ்ட்லி செக்ரேட்டட் பை ஆர் டெவலப்டு பை பி லிம்போசைட்ஸ். ஸோ அதை என்னன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, நம்ம செகண்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி இதுலேயும் வந்து செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி எப்படியில் வந்து இந்த ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்ஸோட வேலை அதிகமோ சேம் அப்ளைஸ் டு ஹியூமரல் இம்யூனிட்டி. ஸோ இங்கேயும் வந்து நம்ம ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்ஸோட ரோல் பார்க்க போகிறோம். ஸோ சேம் இங்கேயும் அதே தான். அந்த ஃபாரின் ஆர்கானிசம் வந்து எங்கல்ஃபிங், ட்ராப்பிங் அண்ட் தென் வந்துட்டு ப்ரெசன்டிங் அண்ட் ரிசீவிங் இது நாலுமே நடக்கும். ஸோ இது நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா சேம் ஹேப்பன்ஸ். இந்த ஹெச்எல்ஏ செல்ஸ் கூட போய் ஃபாரின் ஆன்டிஜென்ஸ் வந்து பைண்ட் பண்ணிக்கும். யாராக இருந்தாலுமே இந்த வீடியோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறீங்கன்னா செகண்ட் வீடியோ செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் டு நோ மோர். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஐ வில் பி கிவிங் அ கிளான்ஸ் ஆஃப் வாட் எவர் இட் இஸ் செட் இன் செகண்ட் வீடியோ. ஸோ இதில் என்னென்னா ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஆன்டிஜன் அப்படிங்கிறது என்னென்னா லைக் ஒரு ஆன்டிஜன் வந்து நம்ம ஃபாரின் ஆன்டிஜன்னு கன்சிடர் பண்ணிட்டோன்னா அவர் பாடி ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அது என்னென்னா மேக்ரோஃபேஜஸ், ஜென்ரேட்டிக் செல்ஸ் அண்ட் வந்துட்டு பி செல்ஸ். இது மூணும் என்ன பண்ணுன்னா அந்த ஃபாரின் ஆன்டிஜனை பைண்ட் பண்ணி வச்சுக்கும். அண்ட் இட் கிவ்ஸ் இட் டு தி ஹியூமன் லியூக்கோசைட்டிக் ஆன்டிஜன். அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆன்டிஜன். அந்த ஆன்டிஜன் கூட கம்பேட்டபிலிட்டி பண்ணிவிடும். ஒன்ஸ் அது வந்து இன்கம்பேட்டபிள் ஆகிடுச்சுன்னா நம்மளோட மேஜர் ஹிஸ்டோ கம்பேட்டபிலிட்டி காம்ப்ளெக்ஸ், அதான் எம்ஹெச்சி, கிளாஸ் 1 கிளாஸ் 2 ரெண்டு இருக்கும். அது ரெண்டும் வந்துட்டு டிஃபினிஷன் ஆர் டிஸ்டிங்விஷ் பண்ணும், லைக் ரெகக்னைஸ் பண்ணும் அதை. ஸோ இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வரைக்கும் நான் சொன்னது எப்படி நடக்கும் அப்படின்னு இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்னா நம்ம பி செல் வந்துட்டு ஆன்டிஜன் வந்து ரெகக்னைஸ் பண்ணிடும். எப்படின்னா ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்லாக இருக்குல்ல பி செல். ஸோ அது வந்து ரெகக்னைஸ் பண்ணி இது என்ன பண்ணுன்னா நம்மளோட பி செல்ஸோட சர்ஃபேஸோட டாப்பில் வந்து ரிசப்டர் ப்ரோட்டீனாக ஃபார்ம் பண்ணி விட்ரும். இது இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு. ஒன்ஸ் வந்து இந்த பி செல்ஸ் வந்து இந்த ஆன்டிஜன் வந்து ரெகக்னைஸ் பண்ணிடுச்சுன்னா சேம் ஹேப்பன்ஸ். ஒரு கவுண்ட்ராக்ஷன் நடக்கும், ஒரு இனிஷியேஷன் நடக்க ஆரம்பிக்கும். ஆஹா இப்படி ஒன்று நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு பேசிக் இனிஷியேஷன் நடக்கும். அட் த சேம் டைம் என்ன ஆகும்னா மேக்ரோஃபேஜஸ் வந்துட்டு இன்டர்லியூக்கின் 1 அப்படின்னு ஒரு சைட்டோகைனசிஸ் கைனை வந்துட்டு ரிலீஸ் பண்ணும். இந்த இன்டர்லியூக்கின் 1 என்ன பண்ணுன்னா ஃபெசிலிட்டேட்ஸ் தி ஆக்டிவேஷன் அண்ட் ப்ரொலிஃபரேஷன் ஆஃப் பி செல்ஸ். ஸோ இதில் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். ஸோ இன்டர்லியூக்கின் 1 ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம டி செல்ஸை தான் ப்ராலிஃபரேட் பண்ணும். ஓகேவா? அது நடந்து அதோட எண்டு ப்ராடக்டாக தான் பி செல்ஸ்க்கு இப்போ இங்கே வரும். ஓகேவா? ஸோ இதுக்கு நடுவில் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பி செல்ஸ் வந்துட்டு ப்ராலிஃபரேட் பண்ணும். ப்ராலிஃபரேஷன்னா ரேப்பிட் மல்டிப்ளிகேஷன். ஸோ இந்த ரேப்பிட் மல்டிப்ளிகேஷன் வச்சோன்னா இந்த பி செல்ஸ் ஆக்டிவேட் ஆகிருக்கு இல்லையா, இது என்ன பண்ணுன்னா லைக் மறுபடியும் அதுவே வந்துட்டு அதோட செல்ஸை வந்துட்டு ப்ராலிஃபரேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ சைமல்டேனியஸாக அங்கே இன்னொன்று என்ன நடக்கும்னா இங்கே வந்து ஆன்டி பி செல்ஸ் வந்துட்டு ப்ராலிஃபரேட் ஆகிட்டே இருக்குது. இங்கே என்ன நடக்கும்னா கிளாஸ் 2 எம்ஹெச்சி மாலிகுல்ஸ் வந்துட்டு ஹெல்ப்பர் டி செல்ஸை ஆக்டிவேட் பண்ணும். ஸோ தட் வந்து செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி வந்துட்டு நடந்தக்கப்புறம் தான் நம்மளோட ஹியூமரல் இம்யூனிட்டியே ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ இது நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா நம்மளோட பி செல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். என்னவானா பிளாஸ்மா செல்ஸ் அண்ட் மெமரி செல்ஸ். ஸோ இந்த பிளாஸ்மா செல்ஸ் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்மா செல்ஸ் தான் ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகே, இதில் வந்து இந்த ரேட் ஆஃப் ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் வந்து ரொம்பவே அதிகம். லைக் ஒரு ஆன்டிபாடிஸ் வந்து ஒரு செகண்டுக்கு 2000 மாலிகுல்ஸ் ஆஃப் ஆன்டிபாடிஸ் வந்து லைக் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? இந்த பிளாஸ்மா செல்ஸ் வந்து 1 செகண்டுக்கு 2000 மாலிகுல்ஸ் ஆஃப் ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் வந்துட்டு எவ்வளோ ஹையராக எவ்வளோ ஃபர்தராக இருக்குங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும். ஆல்சோ இந்த ஆன்டிபாடிஸ் எல்லாமே நம்ம லிம்பில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் சர்க்குலேட் பண்ண விட்ருவாங்க. லைக் அந்த பிளாஸ்மா செல்ஸ் விட்டுரும். ஸோ ஒன்ஸ் பிளட்டில் சர்க்குலேஷன் ஆச்சுன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் போய் இட் வில் கவுண்டர் அட்டாக் தி திங்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு ரோல் ஆஃப் மெமரி பி செல்ஸ். ஓகே, நம்ம இங்கே பார்த்தோம்ல பிளாஸ்மா செல்ஸ் அண்ட் வந்து மெமரி செல்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு டி செல்ஸில் பார்த்தோம்னா டி செல்ஸ்லேயே இது இருக்கும். ஆனால் வந்து இங்கே பி செல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. பிளாஸ்மா செல்லாகவும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, மெமரி செல்லாகவும் இதுவே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஸோ மெமரி பி செல்ஸ் என்ன பண்ணால் இந்த
இவ்வளோ கண்டிஷன்ஸ்லாம் நடக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஃப்ரண்ட் லைனுக்கு போகாமல் லிம்பர் டிஷ்யூலேருந்து இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்குது இந்த மெமரி பி செல்ஸ். ஸோ இந்த ஹோல் திங்கை வந்துட்டு மெமரியை பண்ணிவிட்டு செகண்டரி எக்ஸ்போஷர் நடக்கும்போது லைக் ஒன்ஸ் நமக்கு வந்துட்டு ஒரு விஷயம் அட்டாக் ஆகிடுச்சு, அதுக்கு நமக்கு வந்துட்டு இம்யூனிட்டி டெவலப் ஆகிருக்கும். அந்த இம்யூனிட்டி டெவலப் ஆனது மெமரியாக ஸ்டோர் ஆகிருக்கும். மறுபடியும் அடுத்தது ஒரு 1 இயரில் மறுபடியும் நடக்கும்போது இந்த மெமரி பி செல்ஸ் வந்துட்டு அன்லிஷ் தி ஃபாலோயிங் மெக்கானிசம். இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் வந்துட்டு நடக்கும். ஸோ இந்த ஹியூமரல் இம்யூனிட்டியில் வந்து நம்மளோட ஹெல்பர் டி செல்ஸோட ரோல் என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா அதுதான் வந்து என்ன பண்ணுன்னா பி லிம்போசைட்ஸ் வந்து ஃபைனலாக ஆக்டிவேட் பண்ணிவிடும். ஸோ தட் பி லிம்போசைட்ஸ் ஆக்டிவேட் ஆகிறனால என்ன ஆகும்னா நம்ம பிளாஸ்மா செல்ஸோட ப்ராலிஃப்ரேஷன் நடக்கும், மல்டிப்ளிகேஷன். நம்ம சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸை பார்த்த மாதிரி செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியில் இதை பற்றி தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் இதனால் என்ன நடக்கும்னா ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் நடக்கும். ஏன்னா பிளாஸ்மா செல்ஸ் இஸ் த ஒன் விச் கிவ்ஸ் யூ த ஆன்டிபாடிஸ். லைக் இப்போ ஒரு செகண்ட்லேருந்து 2000 மாலிகுல்ஸ் ஆஃப் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ தட் பிளாஸ்மா செல்ஸ் இஸ் ப்ராலிஃபரேட்டட் பை தி ஹெல்பர் டி செல்ஸ் ஒன்ஸ் ஆஃப்டர் த இண்டக்ஷன் ஆஃப் பி லிம்போசைட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஆன்டிபாடி ரிலீஸ் பண்ணிட்டோமா? இப்போது ஆன்டிபாடி ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ ஆன்டிபாடி ரிலீஸ் ஆனனால நம்ம இப்போ இங்கே என்ன பார்க்க போகிறோன்னா இம்யூனோகுளோபுலின் அப்படின்னு ஒரு மேட்டரை பார்க்க போகிறோம். இம்யூனோகுளோபுலின் தான் ஆன்டிபாடி, லைக் இன் மெடிக்கல் டேர்ம்ஸ். இம்யூனோகுளோபுலிங்கிறது கெமிக்கல் டேர்ம்ஸை நம்ம சொல்கிறது. ஸோ இம்யூன் குளோபுலிங்கிறது ஒரு ப்ரோட்டீன். ஓகேவா? ஸோ அதோட வேலை என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆன்டிபாடி ஆர் இம்யூனோகுளோபுலிங்கிறது ஒன்றும் கிடையாது, நம்ம பி லிம்போசைட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு ப்ரோட்டீன். ஓகே, இந்த ப்ரோட்டீன் என்ன பண்ணணும்னா ஆன்டிஜென் ப்ரெசன்டேஷன் பண்ணணும், லைக் ரெகக்னேஷன் அண்டு எக்ஸ்கவேஷன். அதை வந்து லைக் எக்ஸ்கிரேட் பண்ணி விடுவோம் அதை. ஓகேவா? இந்த ஆன்டிபாடி வந்து காமா குளோபுலின், காமா இன் நேச்சர் இந்த குளோபுலின். ஆல்சோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் இம்யூனோகுளோபுலின் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இம்யூனோகுளோபுலின் தான் பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸையே வந்து கன்ஸ்டிடியூட் பண்ணுது. ஏன்னா 80% பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸில் வந்து வெறும் 20% இந்த ஆன்டிபாடிஸாக இருக்குது. அதுவே 2000 ப்ரொடியூஸ் ஆகுதான் ஒரு செகண்டுக்கு. ஸோ லைக் இதுதான் பேஸ். ஓகேவா? ஸோ ஆன்டிபாடிஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் இம்யூனோகுளோபுலின்ஸ். தே ஆர் protein in nature, they are gamma globulin in nature. Also 20% of plasma proteins is constituted of immunoglobulins. ஸோ இதில் டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா IgA, IgD, IgE, IgG, IgM. IgAனா ஆல்ஃபா, IgDனா IG டெல்டா, IgEனா IG எப்சிலான், IgGனா காமா, IgMனா மியூ. ஸோ ஐஜினா இம்யூனோகுளோபுலின். ஸோ ஆல்ஃபா இம்யூனோகுளோபுலின், டெல்டா இம்யூனோகுளோபுலின், எப்சிலான், காமா அண்ட் மியூ இம்யூனோகுளோபுலின்லாம் இருக்குது. ஓகே, ஸோ இம்யூனோகுளோபுலின் அப்படிங்கிறது ஆன்டிபாடியோட இன்னொரு பேர் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இம்யூனோகுளோபுலின்ங்கிறது ஒரு ப்ரோட்டீன் இன் நேச்சர். இது வந்து மோஸ்ட்லி காமா நேச்சர், காமா குளோபுலினாக இருக்கும். அண்ட் தென் இதில் 5 டைப்ஸ் இருக்குது. என்னென்னா ADEGM. ஓகே, இப்போது அதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஸோ இந்த ஆன்டிபாடியோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படின்னா இதோட மாலிகுலர் வெயிட் வந்து 1,50,000 to 9 lakhs தான் இருக்கும் இதோட மாலிகுலர் வெயிட். ஓகேவா? ஸோ இதோட ஆன்டிபாடிஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான செயின்ஸோட வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். 2 pairs ஆஃப் செயின்ஸ் வந்து கன்ஸ்டியூட் ஆகிருக்கும். ஒன்று வந்து ஹெவி செயினுங்குவாங்க, இல்லைன்னா வந்துட்டு லைட் செயின் அப்படிங்குவாங்க. ஆர் லாங் செயின், ஷார்ட் செயின் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொரு செயின் வந்துட்டு 400 அமினோ ஆசிட்ஸால் வந்துட்டு கன்ஸ்டியூட் ஆகிருக்கும். லைக் ஹெவி செயின்ஸ் எல்லாம். லைட் செயின்ஸ் வந்துட்டு 200 அமினோ ஆசிட்ஸால் வந்து கன்ஸ்டியூட் பண்ணிருக்கும். ஸோ ஆன்டிபாடிஸ் வந்து ஜென்ரலி கம்போஸ்ட் ஆஃப் 2 chains, ஹெவி செயின் அண்ட் லைட் செயின். ஹெவி செயின் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 400 அமினோ ஆசிட்ஸ் அண்ட் as well as light chain is made up of 200 அமினோ ஆசிட்ஸ். ஓகேவா? ஆக்சுவலாக ஒவ்வொரு ஆன்டிபாடிக்கும் 2 ஆஃபும் இருக்கும். என்னென்னா இதே மாதிரி ஐடென்டிக்கலாக இருக்கும். பட் ஆனால் டைசல்ஃபைட் பாண்ட்ஸில் வந்துட்டு 2 வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஓகேவா? ஆனால் ஆன்டிபாடி வந்துட்டு இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் டைசல்ஃபைடு பாண்ட்ஸ். ஓகேவா? இது 2ம் வந்துட்டு இந்த ஹெச் செயின், எல் செயின் வந்து டைசல்ஃபைடு பாண்ட்ஸால் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கும். ஆஸ் வெல் அஸ் வந்து இந்த ஆன்டிஜனும் வந்து டைசல்ஃபைடு பாண்டால் தான் வந்து ஜாயின் ஆகிருக்கும். ஓகேவா? இந்த 2 செயின்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டைசல்ஃபைட் பாண்ட்ஸ் செயின்ஸ், இது என்ன பண்ணுன்னா அமினோ ஆசிட்ஸோட மூவ்மெண்ட் வந்துட்டு எனேபிள் பண்ணும். இட் கேன் மூவ் ஃபர்தர். ஓகேவா? மேலே கீழே மூவ் பண்ண முடியும். ஒவ்வொரு ஆன்டிபாடிலையும் இந்த லைட் செயின் வந்துட்டு ஹெவி செயினுக்கு பேரலாக தான் இருக்கும். லைட் செயின் வந்துட்டு ஹெவி செயினோட பேரலாக இருக்கும் போது ஒரு ஆர்ம் வந்து ஃபார்ம் ஆகுது. இட் கேன் ஃபார்ம் 1 ஆர்ம். ஓகேவா? இதே மாதிரி ஹெவி செயின், லைட் செயின் வந்து பேரலாக நின்று இட் ஃபார்ம்ஸ் நிறைய ஆர்ம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஒவ்வொரு
செயின்லேயும் வந்துட்டு 2 ரீஜன் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுவாங்க. கான்ஸ்டன்ட் ரீஜன், அந்த இன்னொன்று வந்துட்டுனா வேரியபிள் ரீஜன். ஓகேவா, இந்த ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் கான்ஸ்டன்ட் ரீஜன், மேலே இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து வேரியபிள் ரீஜன், கீழே இருக்கிறது கான்ஸ்டன்ட், மேலே இருக்கிறது வேரியபிள். அதில் வேரியபிள் ரீஜன் எதுன்னு சொல்கிறோன்னா அது இன்னொரு இது கூட அட்டாச் ஆகும்போது அதோட திங்ஸ் வந்து வேரி ஆகும் இல்லையா, அதனால் வந்து வேரியபிள் ரீஜன். அது இப்போ நம்ம உள்ளே பார்க்கலாம். இந்த கான்ஸ்டன்ட் ரீஜனுங்கிறது என்னென்னா இந்த ரீஜன் வந்துட்டு லைக் அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஆன்டிபாடிஸ் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, இது என்ன பண்ணுன்னா இந்த ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக வந்துட்டு மேக் பண்ணும். ஓகேவா, இந்த ரீஜன் வந்துட்டு நம்மளோட ஆன்டிபாடி ரிசப்டாரோட வந்து பைண்ட் ஆகிட்டு செல் மெம்பரைனில் வந்து சிச்சுவேட் ஆகிருக்கும். ஓகேவா, இட் ஆல்சோ வந்து நம்மளோட காம்ப்ளிமெண்ட் ஃபிக்சேஷன், அதை வந்து பைண்டிங் அதை வந்துட்டு என்ஷூர் பண்ணும். ஆல்சோ வந்துட்டு இந்த ரீஜனுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் பைண்டிங் ரீஜன்னு பேர். ஓகேவா, இந்த ரீஜன் என்ன நடக்கும்னா நம்மளோட இந்த ஆன்டிபாடி ரிசப்டாரை வந்துட்டு பைண்டு பண்ணும். நீங்கள் அது மட்டும் ஞாபகம். ஸோ கான்ஸ்டன்ட் ரீஜன் என்ன நடக்கும்னா நம்மளோட அந்த கான்ஸ்டன்ட் ரீஜன் வந்து ஆன்டிபாடி ரிசப்டார் அதை வந்து பைண்டு பண்ணும். இதுக்கு பேர் தான் காம்ப்ளிமெண்ட் ஃபிக்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரீஜனுக்கு பேர் காம்ப்ளிமெண்ட் பைண்டிங் ரீஜன்னே பேர் கான்ஸ்டன்ட் ரீஜனுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வேரியபிள் ரீஜன். இது வந்துட்டு கான்ஸ்டன்ட் ரீஜன் கம்பேர் பண்ணும்போது குட்டியாக இருக்கும். ஆல்சோ இதோட வேலை என்ன அப்படின்னா இந்த ஆன்டிபாடி என்ன பண்ணால் இந்த லைக் இந்த வேரியபிள் ரீஜன்லேருந்து வித்தியாசமான ஆன்டிஜனை வந்துட்டு இது ரெக்கக்னைஸ் பண்ணி அது கூட போய் அட்டாச் ஆகிக்கும் இந்த மேலே இருக்கிறது. அதனால தான் வந்து வேரியபிள் ரீஜன் சொல்கிறாங்க. ஆஸ் வெல் அஸ் கான்ஸ்டன்ட் ரீஜனில் என்ன நடக்கும்னா ஆன்டிபாடி ரிசப்டார் கூட இது அட்டாச் ஆகும். ஆனால் இங்கே வந்து இது வந்து ஆன்டிஜனோட ரிசப்டார் கூட அட்டாச் ஆகிறதுனால வி கால்ட் இட் அஸ் ஆன்டிஜன் பைண்டிங் ரீஜியன். ஓகே, இதை வந்து ஃபேபுங்குவாங்க, ஃப்ராக்மெண்ட் ஆன்டிஜன் பைண்டிங் ரீஜனும் சொல்லுவாங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதோட ஸ்ட்ரக்சர் நான் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணுறேன். அதாவது என்னென்னா நம்மளோட ஆன்டிஜன் இருக்குது இல்லையா, ஆன்டிபாடி இருக்குது இல்லையா, ஆன்டிபாடியோட மாலிகுலர் வெயிட் எவ்வளோ 1,50,000 to 9 lakhs. ஓகே, இதுக்கு 2 செயின் இருக்குது. ஒன்று ஹெவி செயின், இன்னொன்று வந்துட்டு லைட் செயின். ஹெவி செயின் 400 அமினோ ஆசிட்ஸால் கம்போஸ் ஆகிருக்கும். லைட் செயின் 200 அமினோ ஆசிட்ஸால் கம்போஸ் ஆகிருக்கும். நம்மளோட இந்த ஆன்டிஜன்லேயும் இதே மாதிரி ஒரு டைசல்ஃபைடு பாண்டால் 2 ஆர்ம் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ஆன்டிஜன்லேயுமே டைசல்ஃபைடு பாண்டால். இந்த டைசல்ஃபைடு பாண்டுங்கிறது 2த்தையும் இழுத்து பிடிக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இதுலேயுமே ஆன்டிபாடிலையுமே டைசல்ஃபைடு பாண்டு தான், இம்யூனோகுளோபுலின்லேயுமே. ஓகே, ஸோ இதில் வந்து 2 ரீஜன் இருக்குது இந்த ஆர்ம்ஸில். இந்த ஆர்ம் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா லைக் ஹெவி செயின் அண்ட் லைட் செயின் ரெண்டும் வந்து பேரலராக வந்து ஒன்று பார்த்து ஒன்று இருக்கும் போது ஒரு ஆர்ம் மாதிரி ஃபார்ம் ஆகுமா, பார்க்கும்போது ஆர்ம் மாதிரி இருக்குமா. ஓகேவா, அந்த ஆர்ம் வந்துட்டு வேரியபிள் ரீஜன் அண்ட் கான்ஸ்டன்ட் ரீஜன் 2 இருக்குது. கான்ஸ்டன்ட் ரீஜன் நம்மளோட ஆன்டிபாடி ரிசப்டார் கூட பைண்ட் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் காம்ப்ளிமெண்ட் பைண்டிங். ஆஸ் வெல் அஸ் இந்த வேரியபிள் ரீஜன் என்ன பண்ணோன்னா வித்தியாசமான ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் கூட பைண்ட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ தட் இதுக்கு வந்து ஃபேப்னு பேர். அதாவது வந்து ஃப்ராக்மெண்ட் ஆன்டிஜன் பைண்டிங் ரீஜன், வேறு ஒரு ஆன்டிஜன் கூட பைண்ட் ஆகிக்கும். இப்போ டிஃப்ரெண்ட் ஆன்டிபாடிஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஆல்ஃபா இம்யூனோகுளோபுலின் என்ன பண்ணுன்னா நம்மளோட டியர்ஸ்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு டிஃபென்ஸ் மெக்கானிசம் வந்து லோக்கலைஸ் பண்ணும். லைக் நம்ம கண்ணில் வந்து கூட அந்த லக்ரமல் கேண்ட்லேருந்து வரக்கூட அந்த டியர் கூட ஒரு விதமான ஒரு இம்யூனோ சிஸ்டம் ரியாக்ஷன் தான். ஓகேவா, அது ப்ரொடியூஸ் பண்ணுறது ஐஜிடி என்ன பண்ணுன்னா நம்மளோட பி செல்ஸ் வந்து ரெகக்னைஸ் பண்ணுற ஆன்டிஜனை வந்துட்டு இது என்ஷூர் பண்ணும். ஓகேவா, அதில் வந்து இட் இன்வால்வ்ஸ் இன் ரெகக்னேஷன் ஆஃப் ஆன்டிஜன். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு எப்சிலான் ஐஜிஇ வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு இன்வால்வ்மெண்ட்டில் காட்டும். ஆல்சோ இது வந்துட்டு இட் ஆட்ஸ் அகெயின்ஸ்ட் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்டு ஐஜிஜி காமா வந்துட்டு காம்ப்ளிமெண்ட் ஃபிக்சேஷன். நான் இப்போ சொன்ன மாதிரி ஆன்டிபாடி ரிசப்டார் கூட ஃபிக்ஸ் ஆகல, அது பேர் தான் காம்ப்ளிமெண்ட் ஃபிக்சேஷன், அதில் ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. அண்ட் மியூ வந்து இட் இஸ் ரெஸ்பான்ஸ் ஃபார் காம்ப்ளிமெண்ட் ஃபிக்சேஷன் ரெண்டுமே. ஸோ ஐஜிஜி ஐஜிஎம் கான்ஸ்டன்ட் ரீஜனில் இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நமக்கு தெரியுது. நெக்ஸ்ட் வந்து மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஆன்டிபாடிஸ். இதோட மெக்கானிசம் வந்து 2 இருக்குது. ஒன்று டைரக்ட் ஆக்ஷன், இது வந்துட்டு காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைரக்ட் ஆக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் பாத்வே, லெட்டின் பாத்வே அண்டு ஆல்டர்னேட் பாத்வேன்னு இருக்குது. இப்போது இதில் வந்து நம்ம டைரக்ட் பாத்வே எப்படின்னா அக்ளூட்டினேஷன், ப்ரெசிபிட்டேஷன் அண்டு வந்துட்டு நியூட்ரலைசேஷன் அப்படின்னு 2 இருக்குது. 4 இருக்குது. ஓகேவா, லைசிஸ் 4 இருக்குது. இந்த அக்ளூட்டினேஷனுங்கிறது நம்மளோட ஃபாரின் பாடிஸ் இருக்குது இல்லையா, இந்த லைக் பாக்டீரியா இது மாதிரிலாம் இருக்கிறதுலாம் வந்து நம்மளோட ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணால் ஒரே ஒரு
ட்ராப் பண்ணி ஒரு கிளம்ஸியாக ஒரு கிளாட் மாதிரி ஃபார்ம் பண்ணிடுமா. அதுக்கு பேர் தான் அக்ளூட்டினேஷன். ஓகேவா. செகண்ட் வந்து ப்ரெசிபிடேஷன். என்ன பண்ணுன்னா இன்சாலிபிள் ஃபார்மில் வந்துட்டு நம்ம வேர்வையில் வெளியே வந்துடுமா சில ஆன்டிஜென்ஸ். இதெல்லாம் டைரெக்டாக ஆன்டிபாடியோட டைரக்ட் ஆக்ஷன். ஃபஸ்ட்டு ஆக்ஷன் வந்து அக்ளூட்டினேஷன். என்ன பண்ணும், ஆன்டிஜெனெல்லாம் வந்து ஃபாரின் ஆன்டிஜென்ஸ் வந்துட்டு ஒரு இடத்துல கட்டி போட்டு கிளாட் மாதிரி ஃபார்ம் பண்ணிடும். செகண்ட் வந்து ப்ரெசிபிடேஷன், இன்சாலிபிளாக வந்துட்டு மாற்றிடும். தேர்ட் வந்து நியூட்ரலைசேஷன். அதான் வந்து அதோட இந்த விருலன்சியை வந்து கம்மி பண்ணும். அதோட லைக் அட்டாக்கிங் கெப்பாசிட்டியை வந்து கம்மி பண்ணும். நெக்ஸ்ட் வந்து லைசிஸ்னால் இட் கில்ஸ். ஓகேவா, டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ காம்ப்ளிமெண்ட் சிஸ்டமில் வந்து 4 பாத்வே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பாத்வே என்னென்னா கிளாசிக்கல் பாத்வே. இந்த கிளாசிக்கல் பாத்வேல என்ன நடக்கும்னா ஆப்சனைசேஷன் நடக்கும். ஆப்சனைசேஷன்னா நம்மளோட நியூட்ரோஃபில்ஸ் அந்த மேக்ரோஃபேஜஸ் ஆக்டிவேட் பண்ணி எங்கல்ஃபிங் பண்ணும். ஓகே. செகண்ட் வந்து என்னென்னா இன்னொன்று வந்து இது எது நடக்குன்னா இந்த ஆப்சோனின் அப்படிங்கிற இந்த பிளாஸ்மா ப்ரோட்டீனால தான் இது நடக்குது, இந்த எங்கல்ஃபிங்கிறது. ஸோ ஆப்சனைசேஷன்னா எங்கல்ஃபிங் ரெண்டுமே, ஆப்சனைசேஷன் எங்கல்ஃபிங் ரெண்டுமே ஒன்று தான். எங்கல்ஃபிங் நடக்கிற காரணமே இந்த ஆப்சனிங்கிற பிளாஸ்மா ப்ரோட்டீனால தான். இது வந்து கிளாசிக்கல் பாத்வே. செகண்ட் ஒன்றுனா லைசிஸ், சேம் டிஸ்ட்ரக்ஷன் பண்ணி விட்ரும். பேக்டீரியா ஆர் எனிதிங் எதாக இருந்தாலும் அதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறது தான் லைசிஸுங்கிறத வார்த்தைக்கு அர்த்தம். தேர்ட் வந்துன்னா கீமோடாக்சிஸ்னால் இந்த ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ் மூலமாக பண்ணுறது. இந்த லீக்கோசைட்ஸை போய் அங்கே வந்து HLA கூட ஜாயின் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் MHC காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறது வந்து கீமோடாக்சிக்ஸ். ஃபோர்த் என்னென்னா அக்ளூட்டினேஷன்னா ஃபார்மிங் த கிளம்ஸி ஆன்டிஜென்ஸ். எல்லா ஆன்டிஜெனையும் ஒரு இடத்துல லொக்கலைஸ் பண்ணி அதை வந்து கிளம்பாக ஃபார்ம் பண்ணி விட்டுரும். ஃபோர்த் வந்து நியூட்ரலைசேஷன், சேம் இன்சாலிபிளாக மாற்றி விட்டுரும். அண்டு லைக் இன்சாலிபிள்னால் தனிமைப்படுத்தி விட்டுரும். அந்த நியூட்ரலைஸ் பண்ணி ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிரும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆக்டிவேஷன்னா லைக் ஆக்டிவேஷன் ஆஃப் மேஸ்ட் அண்ட் பேசோஃபில்ஸ். ஓகேவா. இந்த மேஸ்ட் செல்ஸுங்கிறது இந்த ஹிஸ்டமின்ஸை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஹிஸ்டமின் செல்ஸ் என்ன பண்ணுன்னா நம்மளோட அந்த அலர்ஜிக் ஆன்டிஜென்ஸ்க்கு அகெயின்ஸ்ட் வந்துட்டு ஃபைட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து லெக்டின் பாத்வேங்கிறது வந்து கரெக்டாக சொல்லணுன்னா நம்மளோட சீரம் ப்ரோட்டீனோட பைண்ட் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணுன்னா அதோட இந்த வால் இருக்கு இல்லையா, அந்த வாலை வந்துட்டு டிஸ்ட்ராய் பண்ணும். லைக் அந்த ப்ரோட்டீன் போய் வால் கூட அட்டாச் ஆகிட்டு டிஸ்ட்ராய் பண்ணும். அதான் லெட்டின். நமக்கு செல்வாலில் லெட்டின் அப்படின்னு ஒன்று இருக்கும். நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். செல்வாலில் லெட்டின் அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். பாக்டீரியல் செல்வால் அண்டு இதெல்லாம் வந்துட்டு லெக்டின் அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அந்த இதை வந்து பிரேக் பண்ணும். தேர்டு வந்துன்னா ஆல்டர்னேட் பாத்வேங்கிறது வேறு பாத்வே என்ன நடக்கும்னா இந்த ப்ரோட்டீனை வந்துட்டு சர்க்குலேட் பண்ண விட்ருவாங்க. ஓகேவா. ஃபேக்டர் 1 அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீனை இது என்ன பண்ணுன்னா போய் நம்மளோட இன்வைடிங் ஆர்கன்ஸோட செல் மெம்பரேனில் போய் அட்டாச் ஆகி ப்ரெசென்டிங் பண்ணோன்னே அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆன்டிஜன் இன்வைடிங் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு லைக் அதை போய் இன்வைட் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்பெசிஃபிசிட்டி ஆஃப் பி லிம்போசைட்ஸ். ஸோ இந்த ஈச் பி லிம்போசைட் இஸ் டிசைன் டு பி ஆக்டிவேட்டட் ஒன்லி பை ஒன் டைப் ஆஃப் ஆன்டிஜன் அப்படிங்கிறாங்க. ஓகேவா. ஒரு ஆன்டிஜன் தான் பி லிம்போசைட்ஸ் வந்துட்டு இது பண்ணுமா. ஏகப்பட்ட ஆன்டிஜன் உடம்புல இருந்துச்சுனால பி லிம்போசைட்ஸ் வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணாதான். ஸோ பி லிம்போசைட்ஸ் இஸ் அல்டிமேட் வெப்பன் அந்த மாதிரி. ஓகேவா. ஸோ வந்து இந்த ஸ்பெசிஃபிசிட்டி ஆஃப் பி லிம்போசைட்ஸுங்கிறது இதுதான் அர்த்தம். ஏன்னா ஒரே ஒரு ஆன்டிஜனுக்கு அகெயின்ஸ்டாக மட்டும்தான் இது ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறதான் நம்ம அப்போ ஃபஸ்ட்டே பார்த்தோம்ல இன்னேட் இம்யூனிட்டி நான் இம்யூனிட்டி ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தது. ஸோ இன்னேட் இம்யூனிட்டினா பொதுவாக, அக்வைர்டு இம்யூனிட்டினா ஒரே ஒரு ஆன்டிஜனுக்கு அகெயின்ஸ்டாக நடக்கிறது. அதுதான் பி லிம்போசைட்ஸோட ஸ்பெசிஃபிசிட்டி அப்படிங்கிறாங்க. ஓகே. இது கூட அட்டாச்சான ஒரு விஷயம் என்னென்னா இந்த நேச்சுரல் கில்லர் செல்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வந்து ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் இது. ஓகேவா. இது வந்துட்டு ஒரு தேர்ட் டைப் ஆஃப் இது லிம்போசைட்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து டி செல்ஸ் பி செல்ஸ் தாண்டி இருக்கக்கூடிய இன்னொரு செல் அந்த மாதிரி இருக்கிறதா NK செல்ஸ். இது வந்து என்னென்னா ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டியோட ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ் மெக்கானிசமே இது தான். ஃபஸ்ட்டு வைரஸுக்கு அகெயின்ஸ்ட் ஆக்ட் ஆகிறதே நம்மளோட நேச்சுரல் கில்லர் செல்ஸ் தான். இது என்ன பண்ணுன்னா லைக் ஃபேகோசைட்டோசிஸோ இல்லை வந்துட்டு ப்ரெசன்டிங்கோலாம் பண்ணாமல் இதில் வந்து நம்மளோட லைக் அந்த பாக்டீரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரானுலோசைட்ஸோ இல்லை வந்துட்டு அந்த போர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, இது என்ன பண்ணால் இதோட ஹைட்ரோலாட்டிக் ஆக்ஷன்னால் அதை வந்து செல்ஸை வந்து லைசிஸ் பண்ணிடும் அப்படிங்கிறாங்க. லைக் அதோட வாலையே உடச்சிட்டோம்னா
அது இந்த வைரஸ்குள்ளே வந்து எதுவுமே இருக்காது இல்லையா, அதை வந்து ஈஸியாக வந்துட்டு வல்னரபிள் ஆகிடும். ஸோ இதோட ஹைட்ரோலிட்டிக் என்சைம்ஸ் சொல்லலாம், நேம்லி பெர்ஃபோரின்ஸ் அண்ட் கிரான்சைம்ஸ். இது என்ன பண்ணுன்னா அதோட வாலை உடச்சிரும். ஸோ தட் லைசிஸ் ஆஃப் செல்ஸ் வந்து இட் வில் ஹேப்பன். ஓகேவா? ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா டிஸ்ட்ராய் த வைரஸ், destroy the viral infected or damaged cells, destroy the malignant cells and prevents development of cancerous tumors. And fourth என்னன்னா secrete cytokines such as interleukins-2, interference colony stimulating factor, GM-CSF4 and tumor necrosis factor alpha. ஓகே, அதான் வந்து நேச்சுரல் கில்லர் செல்ஸோட வேலை என்னென்னங்கிறது சொல்லியிருக்கிறாங்க ஃபங்க்ஷன்ஸில். என்னென்னா வைரஸை டிஸ்ட்ராய் பண்ணுமா. ஓகே, ஃபஸ்ட்டு வைரஸ் டிஸ்ட்ராய் பண்ணுது, அடுத்து வைரஸால் அஃபெக்ட் ஆகிருக்கிற செல்ஸை டிஸ்ட்ராய் பண்ணுது, தேர்டு இந்த வைரஸால் அஃபெக்ட் ஆகிருக்கிற செல்ஸ் வந்துட்டு நம்மளோட இன்னிபிட்டரி காம்ப்ளெக்ஸ் பிரேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுதுன்னா அந்த கேன்சர் செல்ஸ் மெலினேட் செல்ஸ் வந்துட்டு டிஸ்ட்ராய் பண்ணுது. ஃபோர்த்தாக வந்து சைட்டோகைன்ஸ் வந்துட்டு செக்ரேட் பண்ணுது. அதில் இருக்கக்கூடிய இந்த இன்டர்லூக்கின்-2, இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் வந்து இந்த GM-CSF4ங்கிறது இந்த காலனி ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டர். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்துட்டு வைரஸ் உள்ள இருந்துச்சுன்னா கடன்னு வந்து நிறையா ஃபார்ம் பண்ணிடும். ஸோ அதெல்லாம் டேக்கிள் பண்ணுறது தான் வந்து இந்த GM-CSF4 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அண்ட் டியூமர் நெக்ரோசிஸ் பண்ணுங்கிறாங்க. டியூமர் நெக்ரோசிஸ்னால் டெத் ஆஃப் டிஷ்யூ. ஓகேவா? அப்போ டியூமர் நெக்ரோசிஸ்னால் அந்த டியூமர் ஃபார்ம் இருக்கிற அந்த டிஷ்யூவில் வந்து நெக்ரோசிஸ் நடக்கும். அண்டு ஃபேக்டர் ஆல்ஃபா, அதுதான் டியூமர் நெக்ரோசிஸ் தான் ஃபேக்டர் ஆல்ஃபாவுமே. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.